வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி காலத்தில் நம்ம தவம், தியானம், இந்த மாதிரி பதஞ்சலி யோக சூத்திரம் மாதிரி இது, அப்புறம் ஆனப்பானா, இந்த மாதிரி பல்வேறு தியானங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி தியானங்களில் நாம் நினச்சிட்ருக்கோம் தியானம் நாம் செய்கிறோம், நம்ம முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு அப்படி தோணலை. என்னை யாரோ ப்ரொடெக்ட் பண்ணி, என்னை யாரோ கைப்பிடிச்சு அங்கே எங்கே போகணும், எந்த டைமில் போகணும், தொடர்ந்து பயிற்சி இருக்கணுமா, இல்லை அந்த காலங்கள் இடைவெளி இருக்கணுமா, இல்லை அந்த பயிற்சி காலத்தில் என் உடலையும் என் மனத்தையும் எஸ்பெஷலி அது ரெண்டையும் எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்ன தேவைப்படும். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊருக்கு போகும்போது இப்போ ஊட்டிக்கு போகிறோன்னா ஸ்வெட்டர் எடுத்துப்போம். தென் அப்புறம் இதே இது அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதே நம்ம ஒரு டெசர்ட் ஏரியாவுக்கு போகிறோம், ஒரு பாலைவன ஏரியாவுக்கு போகிறோம். அப்போ என்னென்னா ஒரு காட்டனான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம்ல. அப்போ அந்த சூழ்நிலைக்கு அந்த உடல் ஏற்றுக்கிற தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த பயிற்சி காலங்களை எனக்கு அதுதான் வடிவமைச்சிச்சு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தடையே வரல. ஏன் தடை நான் வரலன்னா, அது என்னை வழிநடத்தி போனதுனால தடை வரலையே ஒழிய, நான் இப்படி பயிற்சி பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும், இந்த வழியில் போகணும், இதெல்லாம் நான் உணர்ந்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளேயும் நான் உள்ளே சிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் பண்ணணுன்னு கூட எனக்கு தெரியல. நான் திரும்பவும் சொல்கிறது, இந்த முழுமைத்தன்மை, இந்த ஞானம், இந்த தன்னை உணர்தல் நிகழ்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தான், அவன் தான் நம்ம டிசைட் பண்ணி நம்மளை கூப்பிடணும். இந்த மகாவதர் பாபாஜியில் சொல்லுவாங்க, நீங்கள் பாபாவை கும்பிடணுன்னா அவர் டிசைட் பண்ணணும், நீங்கள் ஒருத்தரை கும்பிட்றீங்க அப்படின்னா அது இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அந்த வகையில் கேட்டிங்கன்னா, எனக்கு என்னென்னா, நான் அவருக்கு செல்ல பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். நான் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப பிரியமான ஒரு தாத்தா, ஒரு அன்பின் உச்சத்தில் இருக்க ஒரு அப்பா, எனக்கு மட்டுமே எனக்காண்டியே உள்ள ஒரு காதலன், என் உயிரே தர ஒரு நண்பன், இதெல்லாம் கலந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுதான் அவர். அப்போ அவர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு பார்வை, ஒரு நெருக்கம், ஒரு பிணைப்பு, அது விலை மதிக்க முடியாது. ஸோ அந்த வகையில் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அவங்க இப்போவும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது, யாரை அனுப்புறது. இப்போ நீங்கள் ஒரு பெரிய விவிஐபின்னு வச்சுக்கோங்க, ஒரு சிஇஓன்னு வச்சுக்கோங்க. நான் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், ஆனால் என்னை ஃபுல்லாக கண்காணிச்சிட்டே இருக்கார், என்னை நினச்சிட்டே இருக்கார். நீங்கள் சொல்லலாம், ஆமாம் நினச்சிட்டே இருக்கார். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, நம்ம ஒருத்தங்க ஞாபகம் வரும்போது, ஒருத்தங்க நினைக்கும் போது, அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம மெர்ஜ் ஆகும்போது அவங்க நம்மளை நினச்சால் ஒழிய அந்த ஃப்ரீக்குவன்சி மெர்ஜ் ஆகாது. சரியா? அதை நீங்கள் டெலிபதின்னு சொல்லலாம், இருந்தாலும் ஒரு வகையில் டெலிபதி தான். ஆனால் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது அங்கே நினைக்கிறாங்க. அதை தான் நம்ம குவாண்டம் என்டாங்கிள் படி இப்போது சயின்ஸாக சொல்கிறோம். ஒரு வகையில் அது அப்படி தான். ஆனால் இந்த பயிற்சி காலத்தில் எனக்கு எவ்வளோ வேணும், எப்படி உட்காந்துருக்கணும், என் உடல் எவ்வளோ மாற்றம் அடையும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவு என்ன சாப்பிடணும், இந்த மாதிரி எனக்கு உடை, சுற்றி உள்ளவங்க, அந்த சூழ்நிலை எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது 2 வருஷம் 1 வருஷம் நான் பயிற்சி காலத்தில் இருக்கேன்னா, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நான்வெஜ் சாப்பிட்ற மக்களே கட் பண்ணி விட்டுருச்சு. அப்போ அதுக்கு நான் மெனக்கெடுக்கவே இல்லைன்னு சொல்ல வரேன். மெனக்கெடுக்கவே இல்லைன்னா இது என்னோடய முயற்சியில் இல்லைங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, பயிற்சி காலம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதில் நம்மளை தலை குப்புற கவுத்தி விட்டுரும். ஒரு வண்டி ஓவர் ஸ்பீடாக போய் கீழே விழுவோம்ல, அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியாமையே லூப் மாதிரி ஒரு இடத்துல திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் நிகழ்ந்துடும். அப்போது நிகழாமல் இருக்க பாதை தெரிஞ்ச ஒருத்தர் சூட்சமமாகவோ டைரெக்டாகவோ மறைமுகமாகவோ அப்போவோ அப்படி நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிடுவாங்க.
என்ன அப்படி கொண்டு போனதுனால தான் நான் இப்படி வந்து என்னோடய கருத்தை இப்படி வந்து சொல்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிரமம் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே இறங்கியிருக்கேன். அங்கேருந்து ஆசிரமம் போகிறதுக்கு காரே வந்துடும். அது யாருக்கு எதுவும் தெரியாது. நான் ஒரு சனம் நினச்சிருக்கேன், இங்கேருந்து போய் நினைக்கிறதுக்கு முன்னாடியே சில டைம் நடந்திருக்கு. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் எல்லாமே பணம் விஷயத்துக்கும் இருக்கட்டும், அந்த நேரங்கள். இப்போ என் பொண்ணு வந்து இப்போ இருக்க மாதிரி அப்போ சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்னால் பயிற்சியே பண்ணியிருக்க முடியாது. இப்போ எதை வச்சு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் 1.5 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறேன். ஆசனத்தில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து, போதும் நீ எப்போ பார்த்தாலும் இப்படி உட்காந்துட்ருக்க, போய் எனக்கு சாப்பாடு வை, இல்லை என்னோடய துணியை வாஷ் பண்ணு, என் வீட்டு வேலையெல்லாம் ஏன் செய்யலை, இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் எப்படி வந்து தியானம் பண்ணியிருக்க முடியும்? நான் எப்படி வந்து அந்த பயிற்சியை கண்டினியூ பண்ணியிருக்க முடியும்? இப்போ சில டைமில் பார்த்திங்கன்னா, எனக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு இடையூறு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சின்னதாக எல்லோரும் என் கூட வந்தால் போச்சு, இவங்க கூட வரக்கூடாது, கண்ணு முன்னாடி உட்காந்துருவாங்க, கண்ணு முன்னால் எப்போ திறப்பாங்க தெரியாது. ஸோ வந்து அதனால் ஒரு கோவிலை சுற்றி வரணுன்னா ஒரு இடத்துல போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டேன் அப்படின்னா, என்னால் அது விடும்போது தான் என்னால் வர முடியுது. அது வந்து எனக்கு சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியல. சில டைமில் பார்த்தா 5 நிமிஷத்தில் வந்துடுறேன், சில டைமில் பார்த்தா 1/2 மணி நேரம் ஆகுது, சில டைமில் 20 நிமிஷம் ஆகுது, சில டைமில் உட்காந்தோன்னே எழுந்திரிச்சிடுறேன். அப்போ நான் எப்படி, எனக்கே தெரியாத போது அவங்க அதான் குழம்பி போயிடுவாங்க சுற்றி உள்ளவங்க. அப்போ நான் நினச்சேன் தனியாக போகணுன்னு. தனியாக போகிறதுக்கே இல்லாமல், நீ எதுக்கு தனியாக போகணும், அந்த சூழ்நிலை மனிதர்களே உனக்கே அடாப்ட் பண்ணுற மாதிரி மாற்றிடுச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட இதன் மூலம் ஷேர் பண்ணுறேன். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஒரு பயிற்சி காலத்தில் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான், இன்னும் சொல்லப்போனால் எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம்ல, அது மாதிரி தான் இந்த தன்மை நிகழ்ந்தது. அதை விட என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி புக்குகள், எந்த டைமில் எந்த மாதிரி புக்கு கிடைக்கணும், மனம் சம்மந்தப்பட்டது, எனக்கு என்ன குறை இருக்கோ, எனக்கு என்ன தேவைப்படுதோ, நான் என்னத்தை போட்டு குழம்பிகிட்டு இருக்கணும், இல்லை என்னத்துக்காவது நான் தெளிவில்லாமல் இருக்கணும், அந்த டைம்லலாம் என்ன ஆயிடும்னா தேவையான அதுக்கு சம்மந்தமான புக்குகள் வந்துடும். அதை எடுத்து படித்தோடனே, ஓ உங்களுக்கு அப்படி தான் இருக்கா, இப்போ எனக்கு இப்படி தான் இருக்குது, அப்போ எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, நமக்கு தான் என்னமோ பெருசாக நினச்சிட்டோம். சில டைமில் அனுபவங்கள் வந்து அளப்பரியதாக வந்திருக்கும். நானே சிவனாக மாறியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு விவரிக்க முடியாத அளவுக்கு வேற்று கிரகத்துக்கு போகிறது, அப்புறம் வந்து என்னென்னா நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேறுபட்ட கிரகங்கள், மனிதர்கள், அது சூழ்நிலைகள் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது, அப்பா நமக்கெல்லாம் இப்படி வருது, இது என்னது அப்படின்னு நம்ம இருக்கும்போது, ஒரு புக்கு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேச்சு, அது சம்மந்தமான மனிதர்கள் சாதாரணமாக இதெல்லாம் இயல்புங்கன்ட்டு போயிடுவாங்க. ஓ அப்படியா, இயல்பு தானா, நாம் கூட என்னமோ நினச்சிட்டோமே அப்படின்னு நினச்சா கூட, அடுத்த தடவை தம்பி நீங்கள் இப்போ தான் நீங்கள் பாதம் எடுத்து ஒத்த காலை வச்சுருக்கீங்க, ஒரு காலை வச்சுருக்கீங்க, இன்னொன்று காலே உள்ளே வைக்கல, இதுக்குள்ளேயும் நீங்கள் பெரிய ஏகாந்தத்துக்கு போயிட்டீங்கன்னு நினப்பா, விடுங்க அப்படின்னு சொல்லிடும். அப்போ அந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்குள்ளே நான் சிக்கிக்காமல், யாரும் என்ன போய் அதுக்குள்ளே மாட்டி வைக்காமல் எல்லாமே நிகழ்ந்துச்சு. அப்போ இதெல்லாம் யார் பண்ணினான்னு கேட்டால் பிரபஞ்சம் தான் சொல்லணும். எனக்கு இப்போ இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் நான் என்ன நினச்சேன்னா, ரொம்ப பெருசாக நினச்சேன். இப்போ தான் புரியுது, தானே பிரபஞ்சமே நானாகிக்கிட்டு, நானே ஒரு அனுபவத்தை எடுக்க வச்சு, அந்த அனுபவத்தை அந்த பிரபஞ்சம் அனுபவிக்குது, அந்த அனுபவிக்கிற நானும் நானாக தான் இருக்கேன். இப்போல்லாம் எனக்கு அழுகும்போதெல்லாம் அழுகிறத பார்க்க அனுபவத்தை எடுக்கணும்னு வந்திருக்கும் போல், ஒரு ஆனந்தத்தை பார்த்தோன்னே ஆனந்தத்தை பார்க்கணுன்னு அனுபவம் எடுத்து வந்திருக்கும் போல், இப்படி தான் ஒரு சாட்சியாக பார்க்க வருது. ஒரு துன்பம் போய் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எப்படி சில விஷயங்கள் எமோஷ்னல், யாராவது அட்டாச் ஆகிடுவோமோ, இல்லை நம்ம வந்து இப்படி இருக்கிறத வச்சு யாராவது ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்லாம் ஒரு பயம், அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி மனிதர்கள் வந்துடுவாங்க. எனக்கு ரைட் நோ என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ அதை தீர்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. இதெல்லாம் வந்து என்னது மிராக்கிளா, இல்லை என்ன சொல்கிறது, பேர் இன்பமா, பேர் அருளா அப்படிலாம் தெரியல. அதுக்கு நான் என்ன பாத்தியப்பட்டேன், எனக்கு இப்படி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் பிரம்மம், நான் அனைத்துமானவள் அப்படின்னு உணர்ந்தப்போ இதெல்லாம் வந்துடுது. இது மட்டும் இல்லை, ஒரு எறும்பு, ஒரு நாய், ஒரு மயில்,
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூனை, ஒரு காகம், ஒரு பருந்து, இந்த மாதிரி நாகம், இந்த மாதிரி எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் தியானத்தில் எல்லா அந்த அந்த டீமன்ஸ், அந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்மகிட்ட வரும். அப்போ வந்து என்னென்னா, இப்போ ரீசெண்டாக எனக்குள்ளே என்ன ஒரு பெரிய மாற்றம்னா அந்த ட்ராகன் வந்து என்னென்னா எனக்கே காத்திருக்கு. அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த குதிரை, வெள்ளை குதிரை, அந்த குதிரைக்கு நான் அப்புன்னு பேர் வச்சுருக்கேன். அது எந்த ஜென்மத்தில் எப்படி கூடி நான் வந்து ஆணாக இருந்து ராஜாவாக இருந்தேனா, இல்லை ஒரு இளவரசியாக இருந்தேனா, இல்லை ஒரு சோல்ஜராக இருந்தேனா, அப்போ அந்த குதிரை வந்து எனக்காண்டி வெயிட் பண்ணது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கால பைரவரோட கனெக்ஷன் அவங்களோட இருந்தது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அதிகபட்சமாக சண்டை போட்டது, வாக்குவாதம் பண்ணது, கருத்து மோதல் வச்சது அகத்தியர் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அகத்தியர் பார்க்கும்போதே வந்து என்னென்னா, அவர் என்னையை பார்த்து அப்படிங்கிற மாதிரியும், நான் வந்து ஒத்துக்க மாட்டீங்களே, உங்களோட எதுவுமே தெரிஞ்சுக்கூடாது நினைப்பீங்களே, அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி இந்த வேவ் லென்த்தாக இருக்கும். அப்போ வந்து அந்த மகாவதர் பாபாஜி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க கையை ரெண்டையும் விரித்து ஹக் பண்ணி வாங்க 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 அப்படின்னு ஒரு அணைப்பு, ஒரு ஹக் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்களாம் ரொம்ப சொல்கிறத பார்த்தா பாபாஜி அப்படிப்பா இப்படிப்பா சொல்லி, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு பாப்பா அவருக்கு, அவ்வளோதான். நான் எனக்கு வந்து முருகனை தான் என்னோட காதலனா, அப்படி தான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அந்த பழனி மலையில் உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த அதிர்வெண் வந்து எனக்கு காதலோடையும் பேரன்போடையும் பேரின்பத்தோடையும் எனக்கு வந்து அந்த அந்த ஃப்ரீக்குவன்சி அமைஞ்சிருக்கு. அப்போ நான் ஆணாகவும் இருந்திருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்போ உடலற்ற தன்மையில் இருக்கும்போது நீங்கள் காதலையும் காமத்தையும் வந்து நீங்கள் வந்து இந்த உடல் தன்மையில் சிக்கியிருக்கும்போது மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு யூடியூப் ஒருத்தர் நடத்திட்டுருக்கார். அப்போது அவரை வந்து நம்ம வந்து எல்லோரும் பார்க்குறோம், எல்லோரும் ஒருத்தவங்க பார்க்குறேன், யாருக்கு மட்டும் எல்லாரோடையும் அவர் வந்து எமோஷ்னலாக கனெக்ஷன் ஆகிருக்க மாட்டார். ஆனால் ஒருத்தங்களோட கனெக்ஷன் ஆகுறான்னா முதல்ல கனெக்ஷன் ஆகும், எமோஷ்னல் ஆகும். ஒரு குருவை வந்து நம்ம காதலன், லவ்வரு, அந்த அன்பு தானே சிவம், அன்பு தானே எல்லாம், அன்பு தானே காதல். ஆனால் அந்த காதலோடு வரும்போதே நம்ம என்ன நினச்சிப்போன்னா, அது காமம் தொக்கி இருக்குதுன்னு நினச்சிருவோம். அந்த காமம் தொக்கி இருக்குன்னு நினச்சோடனே என்ன ஆயிரும், பயம் வந்துடும். அச்சோ, ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இது தவறு, இது சரி, ஐயோ இது எப்படி, நான் வந்து சோஷியல் கண்டிஷனுக்குள்ளே இருக்கேன், திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க இப்படி பண்ணலாமா, வயது வித்தியாசம், ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு எண்ணம் இந்த வயசில் வரலாமா, இது சரியாக தப்பறா, இது என்ன இப்படி ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வராது. அப்போ நம்ம வந்து நமக்கு தெரியும் இதே மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் நம்மளே சொல்யூஷன் சொல்லியிருப்போம். ஆனால் நம்மளே அந்த பிரச்சனைகளை வரும்போது என்ன பண்ண தெரியாமல் முழிக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே இங்கே பாரு, இது காதல், இது காமம், இதில் நீ மெர்ஜ் பண்ணிவிட்டு பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுவே விளக்கம் கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நிறைய பேர் வந்து எங்கேயா போய் சொரிக்கிறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நித்யானந்தார் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆகட்டும், இல்லை அந்த ஏதாவது எமோஷ்னலாக பாண்டிங்காக, அது செக்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், சம்திங் ஏதோ எமோஷ்னல் பாண்டிங், ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்க, இல்லை அவங்க அம்மா வேறு யாரோட போய் அவரோட அம்மா வேறு அவங்க கனெக்ஷனில் இருப்பாங்க, இல்லை இது சம்திங் வாட் எவர் ஏதோ ஒன்று அப்படிலாம் எமோஷ்னலாக வந்து அந்த ஹர்ட் ஆக்கி அதை உடச்சி அந்த தன்மையிலேருந்து எடுத்துரும். ஆனால் அப்படி ஒன்று இருக்குன்னே இந்த பிரபஞ்சம் காமிக்காதுன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கிற துன்பத்தை, இப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட இருக்கார், ஒரு பயிற்சி காலத்தில் வந்து என்ன இருப்பாங்கன்னா, அவருக்கு வந்து சாப்பாடு செய்யணும், குடும்பத்தை கவனிச்சிக்கணும், வீட்டு வேலைகள் செய்யணும், சமையல் செய்யணும்ல, இதெல்லாம் அப்படி தூரத்துக்கு வச்சு அதுவே உங்கள்கிட்ட வந்து பிரித்து அழகாக கொண்டு போய் நிறுத்தி வச்சிருச்சு. நான் படிக்கங்கிற பேர்லேயும் தனியாக வந்துக்கிட்டேன், இந்த ஆன்மீக இந்த பயிற்சி காலத்துலேயும் தனியாக வந்துட்டேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் எப்படி ஒரு மனம் குழம்பி போச்சுன்னா, நம்ம ஒரு நல்ல மனைவியாக நல்ல அம்மாவாக இல்லாத பட்சத்தில் இந்த யோகா வந்து இந்த தியானம் வந்து என்ன பண்ணி போகுது, நான் வேறு ஒரு தியானத்தில் சூட்சும உடல் எடுத்து காரண எடுத்து போய் நான் சிவம் ஆனால் தான் என்ன, இதெல்லாம் பண்ணினா தான் என்ன, இப்போ நான் வந்து சிவனையே பார்த்துட்டேன், பாபாவே கூட பார்த்துட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பாடு செய்யலைன்னா
எனக்கு வந்து பசி ஆறிடுமா, எங்கள் வீட்டில் வந்து என் குழந்தைங்களும் என் ஹஸ்பண்டும் வந்து அந்த கேப்பை, அந்த குறையை எப்படி சரி பண்ண முடியும்? அவங்க வந்து என்னை வந்து சரி பண்ணலன்னு சொன்னால் கூட அந்த வருத்தம் படுறது நான் பார்த்தேன்னா எனக்கு வந்து எமோஷனலாக எவ்வளோ ஹர்ட் ஆகும். அப்போ இந்த தியானம் வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிடுன்னா அவரே சமைச்சிக்க மாதிரி செஞ்சு இல்லைன்னா அவர் தனியாக சாப்பிட்ற மாதிரி, இல்லை எனக்கு யாராவது உணவு செஞ்சு தர மாதிரி, இப்படி தான் ஆக்குபை பண்ணிக்கிச்சு. அப்படி தான் நடந்துச்சு. எனக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்படியே நம்ம ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டோமே, திரும்பி பார்த்தா என் வீடு அங்கே இருக்குது, என் குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் எங்கேயோ இருக்கேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஆனந்தம் புரியுது, வேற்று கிரகம் புரியுது, நான் சிவனாகிறேன், தியானம் சித்தியாகுது, எல்லாமே ஆகுது. அந்த அந்த மனம் ரீட் பண்ணக்கூடிய தெரியுது. இந்த ஞானத்தின் மூலம், தியானத்தின் மூலம் வர அனைத்துமே கிடைக்குது. ஆனால் நான் ஏதோ ஒன்று சாதிக்கிறேன்னு தெரியுது. ஆனால் ஒன்றுமே சாதிக்கலை. நான் ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன்னு தெரியுது. எல்லாம் கலந்துருக்கேன்னு தெரியுது. ஆனால் அங்கேயே தான் நிற்கிறேன். அப்போது மற்றவங்களுக்கு முன்னாடி நான் அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல. எனக்குள்ளே நடக்கிறத நானே விளங்கிக்க முடியல. இந்த சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு குழப்பமாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. நடக்குது ஆனால் நடக்கலை, இருக்குது ஆனால் இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த சூரியன் கூடயும் இந்த சந்திரனோடையும் நான் வந்து 2 கையில் தோல் போட்டுக்கிட்டு அப்படி இருக்க மாதிரி ஒரு உணர்வோடு இருந்துட்டு, ஆனால் வீட்டில் வந்து என்னது இப்படி உட்காந்துருக்காங்க, அவங்களும் இதாக இல்லாமல் நமக்கும் எந்த சப்போர்ட்டிவும் இல்லாமல் இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து என்னென்னா, என்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பிரபஞ்சத்தில் கேட்கும்போது தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, நமக்கு என்னென்ன வேணும்னு கொடுத்துருக்கு, யாரெல்லாம் வெளியே நகட்டி வச்சுருக்கு. நான் வந்து சண்டை போடுறது பிரியறதில்ல. அதே மாதிரி வந்து என்னென்னா, ஒருத்தங்க வேணும்னு போய் நம்ம ஐயோ அவங்க போயிட்டாங்களே, அவங்க இல்லையேன்னு ஏங்குறதும் இல்லை. அழகாக பின்னி அழகாக அது என்ன சொல்கிறது, ஒரு கோலம் மாதிரி, ஒரு கோலத்தை எவ்வளோ புள்ளி வச்சு, எத்தனை புள்ளி வைக்கணும், எவ்வளோ புள்ளி வச்சுன்னு எவ்வளோ அழகாக அது சிக்கி கோலமாகட்டும், ரங்கோலி கோலமாகட்டும், பூ கோலமாகட்டும், எந்த கோலமாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றி அதை கலர்ஃபுல்லாக கலரும் கொடுத்து அந்த பிரபஞ்சமே கணத்தில் கை வச்சு ரசித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி எனக்கு கொண்டு வந்து நிறுத்திச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண முடியுது. இல்லைன்னா எப்படி இருக்கும்? இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து இந்த ஃபிசிக்கலாக மென்டலாக வந்து என்னென்னா, நான் அந்த இதுலேருந்து ஹீல் ஆகிட்டேன்னு சொல்லும்போது கூட, ஹீல் ஆகிட்டியா, ஹீல் ஆகிட்டேன் அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சிடும். பார்த்தா அதில் நான் ஃபெயில் ஆகிடுவேன். அச்சோ, அப்போ நம்ம வந்து ஹீல் ஆகலையா பார்த்தியா, இப்படி ஒரு ஹீல் ஆகிட்டேன்னு நினைக்கிற விஷயத்தையே ஹீலாக ஃபுல்லி ஹீலாக வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணுது. இப்படிலாம் பண்ணி என்னத்தை தான் நீங்கள் கொண்டு சாதிக்க போகிற, இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் பேசாமல் சமைச்சோமா, சாப்பிட்டோமா, வீட்டில் 4 பேர் இல்லாமல் 4 சினிமா பார்த்தோமா, சீரியல் பார்த்தோமா, உட்காந்து கதை பேசினோமா, இப்படி வந்து ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் என்னை கொண்டு வந்து தியானம் பண்ணு, தவம் பண்ணு, சூட்சமத்தை பாரு, காரண உடல் பாரு, வேறு உலகத்துக்கு போ, அப்படிலாம் தேவையில்லாமல் கொண்டு வந்துட்டீங்க. இது எதுக்கு, இதெல்லாம் ஏன் நான் கேட்டேனா, அப்படிலாம் ஆரம்பத்தில் காலத்தில் நான் சண்டை போட்டிருக்கேன். உள்ளே இருந்த இல்யூஷன் வரும்னா அதுக்குள்ளே நான் சண்டை போட்டிருக்கேன். இப்போ என்னவா, நான் என்ன பண்ண முடியும், என்ன பெரிய நான் ஆளவே இருந்தால் கூட அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லையே, நான் எதுக்கு பண்ணணும், நான்லாம் பண்ண முடியாது, அப்படின்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் அதையும் இந்த கருணை கொண்ட அந்த எனர்ஜி, அந்த பிரபஞ்சம், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அலைவரிசை எனக்குள்ளே எனக்கேற்ற மாதிரி, என் மூடுக்கேற்ற மாதிரிலாம் கொண்டு வந்து, எப்பா கடவுளே என்ன சொல்கிறதுனே தெரில, அதுக்கேற்ற மாதிரிலாம் செயல் செஞ்சு என்னை மெருகேற்றி, என்னை வந்து பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி, இன்றைக்கி நான் மரணத்தை வந்து ஒரு ஆனந்தமாக நான் வாழ்க்கையிலே இப்போ ரைட் நான் எதிர்பார்த்துருக்குது, என் மரணம் எப்போது நிகழும், ஆனந்தமாக நிகழும். ஆனந்தம் நிஜமாகவே சொல்கிறேன். நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது இப்படிலாம் பேசாதப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னென்னா, சில பேர் வந்து இந்த மரணத்தை பற்றி பேச, ஆன்மத்தை பற்றி பேச ஓடிடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டேன், சில பேர் நினச்சிக்கிறாங்க ரொம்பத்தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே பாவம் அவங்க அந்த இடத்துல இன்னும் வரல, இனிமேல் தான் வருவாங்கன்ட்டு. ரைட், நான் அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் என்ன பேச வச்சு கேட்டுக்கோங்க, வேணுமென்றால் எடுத்துக்கோங்க, கடையை பூட்டும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, இந்த திறந்து வச்சாச்சு, ஏன்னா எடுத்துக்கோ அப்படின்னு பேச வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? அப்போ இப்போ வந்து ஒருத்தங்க மேலே நமக்கு லவ்வோ காமமோ வருது அப்படின்னா
நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தெரிச்சு ஓடிடக்கூடாது. சரியா? தெரிச்சு ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்னதுன்னா எப்படியாவது ஒரு பயமாக உள்ளேருந்து அது எந்த ஒரு வகையில் வெளிப்பட்டு அது தேவையில்லாத ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சாட்சியாக பார்த்து வெளியே போய் துரத்திட்டு இருக்க ஒரு எமோஷனில் நம்ம 5 வருஷம் 10 வருஷத்துக்கு இழுத்து அதுக்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு ஒரு லூப் ஆக்கி விட்டு பெருசாக்கி விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்ச காமத்தை நம்ம எடுக்க தெரிஞ்சுக்கணும். எமோஷனல் பாண்டிங் உடைக்க தெரிஞ்சுக்கணும். அந்த அந்த பவுண்டரி செட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ப்ரெசென்ட் இருக்க தெரியணும். சாட்சியாக பார்க்க தெரியணும். நாம் தான் பிரம்மம் அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்துக்கணும். எதிராளிங்கள்லாம் நாம தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருட்களும் மரங்கள் விலங்குகள் எல்லாமே நம்மளோட ஒரு கனெக்ஷன் தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மாமிச உடல்னால் இந்த மனத்தினால இந்த உடல் கட்டமைக்கப்பட்ட விதத்தினால இது திரும்ப திரும்ப ஏற்கனவே பழகிருக்குல்ல, அதனால சின்ன சின்ன தப்புகள்லாம் வரத்தான் செய்யும். உடனே அச்சச்சோ நம்ம வந்து இப்படி ஆகிட்டோம், குற்ற உணர்வுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நம்ம இப்படி பண்ணலாமா? நாம் யூடியூப்பில் ஞானத்தை பற்றி தன்னை உணர்வை பற்றி பேசிட்டோம். ஆனால் ஒரு நாள் நம்ம தன்னை உணர்வை பற்றி என்னன்னே தெரியாமல் இருந்தோன்னு சொன்னால் என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வரும், அப்பயும் வரும். அதுதான் நமக்கு வைக்கிற டெஸ்ட்டு. அதில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறோம், எவ்வளோ வந்து ஃபுல்ஃபில் இருக்கோம், எவ்வளோ வந்து இன்னும் நம்ம பலப்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரபஞ்சம் நம்மளை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ண தான் இது மாதிரி பண்ணுது. நீ எந்த அளவுக்கு வைராக்கியமாக தீவிரமாக இருக்கேன்னு பார்க்க தான் இது. என்ன வந்து இப்போ வந்து ஒரு கமெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க பேசிட்டாங்க, என்ன லூஸு மாதிரி பேசிகிட்ருக்க, என்ன இப்போ பார்த்து பேசிட்டேன்னா உடனே நான் பொங்கிட்டு என்ன இப்படி இப்படி சொல்லிட்டாங்க, ஐயோ பாவம் அப்படி ஒரு செகண்ட் வலிக்கும். ஆனால் ஓகே ஒரு சிரிப்பு வந்துடும், சரி ஓகே அப்படி ஆயிரும். உடனே அதுக்காண்டி ஏதாவது போட்டுறாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு, அதாவது என்னென்னா இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அது மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க இப்போ. எங்கே நீங்கள் சொன்னீங்களே அது மாதிரி வருதா நடக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்போது இந்த மாதிரி தான் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ எமோஷ்னலாக ஆகும்போது அதை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய இல்லாமல் தான் பாதி பேர் வந்து என்னென்னா எமோஷ்னலாக ஆக முடியாது தான். அந்த ஒரு மைனஸை வச்சு தான் இந்த உடலே வச்சுருக்க முடியும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறது? திரும்பவும் சொல்கிறது தான், இந்த கிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்வீட் மேலே உணவு மேலே பற்று வச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த உடலை வச்சுக்கணும், இல்லைனா செம்பு இந்த மாதிரிலாம் போட்டுக்கணும். இல்லைனங்க பாட்டுக்கு உடலற்ற தன்மையிலே டபக்குன்னு ஆன்மா உயிர் வந்து டபக்குன்னு வெளியே ஓடிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால தான் இந்த உடல் வந்து அப்படி மெல்ட் ஆகி அந்த தியானத்தில் நம்ம அப்படி உறைஞ்சி நம்ம மறைஞ்சு போகும்போது நம்ம உடலும் பேன் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறது? புரியுதா உங்களுக்கு? ஆனால் அது வந்து சரியான வழியில் போகல, அப்போ வந்து விழிப்புணர்வோடு போகல. அப்போ மரணம் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, பயப்பட மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் போனால் என்ன அப்படி அந்த மாதிரி தர்க்கத்தில் இல்லை. அந்த விழிப்புணர்வோடு போகணும்ல. ஒரு குடம் வச்சுட்ருக்கோம், தண்ணியை கொண்டு வந்து வச்சுருக்கும்போது தூக்கிட்டு வரோம், வெயிட் தாங்க முடியாமல் டம்முன்னு கீழே போட்டு உடச்சிட்டோம், தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், தூக்கிட்டு வந்தால் வேஸ்ட்டாக போச்சு, இதில் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்து தூக்கிட்டு வர மாதிரி தான் இந்த உடலை வச்சுக்கணும். இல்லைன்னா அதோட தன்மையில் அது வந்து விலகி வெடித்து ஓடிடும். சரியா? ஸோ இது வந்து இந்த உலகம் இந்த வண்ணமயமானது, ரங்கோலி மாதிரி அழகானது, மலர்கள் மாதிரி மனம் உள்ளது, மென்மையானது, தென்றல் போல் இனிமையானது, ஒரு இறகு பறக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை, ஒரு கொண்டாட்டம், ஒரு சுவை, எல்லாமே கலந்த இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்போயே வாழ்ந்து முடிச்சிட்டிங்கன்னா இனி வாழணும் ஏங்கணும்னு நினைக்காம இந்த வாழ்க்கை இன்னும் திரும்ப வரவே வராது. இப்போ வந்த வாழ்க்கையை இப்போதே நீங்கள் வாழ்ந்து முடிச்சிடணுங்கிற நோக்கத்தோடு, அது எப்படி வாழணும்? அறத்தோட தர்மத்தோட அப்படி வாழணும். நேர்மையாக எளிமையாக வாழ்கிறதுக்கு என்னன்னு சொல்லி யோசித்து நாம் அப்படி வாழும்போது பிரபஞ்சமே நம்ம கையில் கொடுத்து எப்படி வாழணும், எப்படி வழி நடத்தணும், எப்படி செய்யணுங்கிறத அழகாக செய்யுதுங்கிறத நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள்.